ஹாய், வெல்கம் டு ஸ்ரேயாஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெஃப்ட் ஓவர் வடையை வச்சு வடைக்கறி பண்ண போகிறோம். ஒரு 12 வடை இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர், அதை நல்லா பொடியாக தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அது போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம். தென் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 10-12 பல்லு பூண்டு, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பச்சை மிளகா 3, கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்மால் ஸ்பூன், தென் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தென் எண்ணெய் தேவையான அளவு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வேணுமா இருக்கும். தாளிக்கிறதுக்கு சோம்பு 2 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தென் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை. இப்போது இதுக்கு அரைக்க தேவையான பொருட்களை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இது மாதிரி இருக்கணும். நம்ம தேங்காய் சட்னிலாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த வடையெல்லாமும் தின் பீசஸாக பிச்சு வச்சுட்டுடலாம். அப்போ தான் வடைக்கறி வந்து நல்லா நம்மளுக்கு கிரேவியாக இருக்கும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் பிச்சு வச்சுடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் அந்த எண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, இது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு, கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுத்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ தக்காளியை கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துடலாம். அதில் தக்காளி ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை, அது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின அப்புறம் தேவையான சில்லி பவுடர் அதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் இந்த கரம் மசாலாவை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பிச்சு வச்ச வடையையும் அதில் சேர்த்து ஒரு 2 பெரட்டிட்டு 2-3 டைம்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு மூடி வச்சிடணும். எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ தண்ணி விட்டுடுறேன். இப்போ அதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. 10 நிமிஷத்தில் நல்லா அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துடுது. அந்த வடையெல்லாம் சாஃப்டாக எடுத்து வெந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இது தண்ணி எப்படியும் வேணுமா இருக்கும், ஏன்னா வடை நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இது நல்லா இந்த மசாலாலாம் அதில் சேர்ந்து வேகிற அளவுக்கு இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடுது, 8லேருந்து 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ பாருங்க, அந்த நம்ம அரைச்சி விட்ட மசாலாலாமும் நல்லா கலந்து வெந்து அந்த வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுற கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னொரு கலரி முடிச்சிட்டா கமன்னு வாசனையோட வடைக்கறி ரெடி. இப்போது சுட சுட இட்லியும் வடைக்கறியும் ரெடி.
நீங்கள் எல்லோரும் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.